+2 போர்டில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சமச்சீர் கல்வி மேத்தமெட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ராலேருந்து எக்ஸாம்பிள் 6.28 பார்க்க போகிறோம். இதில் ஸ்ட்ரெயிட் லைனோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் சைன் டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். ஏன்னா இங்கே ஜென்ரல் ஃபார்மில் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்காது. Z - Z1 இருக்கும். Z1 வேல்யூ எதுவுமே இல்லைன்றதுனால ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ x1, y1, Z1, b1, b2, b3 வேல்யூஸ் இருக்குது. நமக்கு x1, y1, Z1 பற்றி கவலை இல்லை. b1, b2, b3 வேல்யூஸ் வச்சு b வெக்டார் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த b வெக்டார் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு parallel வெக்டாராக இருக்கும். சப்போஸ் இந்த b வெக்டார் யூனிட் parallel வெக்டாராக இருந்ததுன்னா b vector is equal to b vector divided by determinant of b vector. Determinant of b vector is equal to determinant of square root of b1 square plus b2 square plus b3 square. அந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3ன்னு வரும். இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி b வெக்டார் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸாக வேணும். அதோட ஃபார்முலா b1 by determinant of b vector, b2 by determinant of b vector, b3 by determinant of b vector. இந்த டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலாவில் b1, b2, b3 அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் b வெக்டர் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா தான் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ அந்த வேல்யூஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம b வெக்டர் கார்ட்டீசியன் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள்ஸ் எடுக்கலாம். இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமான்றது என்னென்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள்ஸ். இந்த b வெக்டார் அதாவது parallel லைன் கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற டைரக்ஷன் கொசைன்ஸ் எடுத்துட்டோம். அதோட ஆங்கிள் வேணும்னா 2 சைட்ஸுமே காஸ் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த parallel லைன் கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த b வெக்டாருக்கு பேரலாக இருக்கிறதுனால சேம் ஆங்கிள் தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள். ஸோ நமக்கு வேண்டிய ஆன்சர் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் போத் ஆர் சேம். ஸோ அதனால் இதுதான் இதோட ஆன்சர்.